அனைவருக்கும் வணக்கம். குருவின் அருளால் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் தந்திருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும், கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி நடைபெற இருக்கு. சனி பயிற்சி 2.5 வருடங்களுக்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி 18 மாதங்களுக்கு ஒரு முறையும், குரு பயிற்சி 12 மாதங்களுக்கு ஒரு முறையும் நடைபெற இருக்கு. வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களின் பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசியில் உச்ச குருவாக அமரக்கூடிய குரு பகவான் 3 மாதம் கழித்து சிம்ம வீட்டிற்கு செல்கிறார். அங்கு 3 மாதம் இருந்துவிட்டு மீண்டும் கடகத்திற்கு வருவார். அதிசார குரு பயிற்சியாக இருந்தாலுமே முதல்ல உச்சம், பிறகு நட்பான நிலை என்ற வகையில் இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மைகளை தரக்கூடியவராக இருக்கார். இந்த பயிற்சியில் ரிஷபராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், ஏற்படக்கூடிய நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்களை குறித்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசியை பொறுத்தவரை இதுவரைக்குமே 2ஆம் இடத்துல வலுவான குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு மாறியிருக்காரு. 7, 11, 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். திருமணம் உறுதி செய்து நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய யோகம் உண்டாகும். முதல் திருமணம் தோல்வியடைந்து விவாகரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு விவாகரத்து கிடைத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் 2வது திருமணம் செய்யக்கூடிய யோகமும் உண்டு. நண்பர்கள் மூலமாக லாபம் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், கூட்டு தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும். வேலையை விட்டு தொழில் செய்யக்கூடிய பரிபூர்ணமான ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மாமனார் மருமகள், அது மட்டும் இல்லாமல் மருமகன் சண்டை எல்லாம் நீங்கும். மீண்டும் குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் ஒரே கூட்டு தொழிலில் செய்யக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல அனுபவங்களை உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. ரிஷபராசியை பொறுத்தவரை இதுவரை தனஸ்தாபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது தைரிய ஸ்தானத்திற்கு வருகிறார். நல்ல லாபத்தை தரக்கூடிய குரு பகவான் இதுவரை இருந்து வந்த பொருளாதார தடைகள் அனைத்துமே நீங்கும். உங்களுடைய பிள்ளைகள் சொல்படி நீங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய யோகம் உண்டாகும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தெய்வீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் அப்பாவுக்கு இருந்த உடல்நல பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடியதாகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாகும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்துறையில் நல்ல ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. தைரிய வீரிய பாக்கியஸ்தானம் கூடி வரும். விரால் இமலை முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். சில இடங்களில் உங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் இருக்கும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் விலகலாம். ஆனால் எதிர்பார்த்த காரியம் தடையில்லாமல் நடக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் திட்டம் போட்டு இறங்கக்கூடிய வகையில் குடும்பத்துடன் இருந்த பிரச்சனைகள் விலகி கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கலாம். அலுவலகத்தில் ஆதரவான ஒரு சூழ்நிலை நிறுவலாம். பதவி மாற்றங்கள், இடமாற்றம் போன்ற பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். வியாபாரத்தை பொறுத்தவரை உயர்கல்வி நிலையில் இருப்பவர்களுக்கு புதிய தொழில்
நம்பிக்கையோடு போடக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலை சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக வருமானம் அதிகரிப்பதிலும் சேமிப்பதிலும் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். கலைத்துறையில் அதிகப்படியான வாய்ப்புகளை பெற்று வருமானத்தை அடைவீங்க. ஆய்வு செய்து தொழிலுக்கு தகுந்த முதலீடு லாபத்தை அளிக்கக்கூடிய வகையில் உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும். சூரியன் 1ல் இருப்பதால் சமுதாயத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய அந்தஸ்து உயரலாம். ஆன்லைன் வர்த்தகங்களில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கான உயர்வுக்காக பாடுபட வேண்டும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்குது. தன வாக்கு ஸ்தானத்தில் மற்றும் ராசிநாதனால் தடைப்பட்ட பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பிப்பீங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகலாம். வீடு, மனை, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய சொத்துக்களில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவற்றை உண்டாக்கலாம். எல்லாமே நல்ல பலன்களுக்கு உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைச்சிருக்கு. தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரம் செய்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம். வெளிநாடு செல்வதில் எதிர்பார்த்த சிக்கல்கள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாலித்தினருடன் பழகும் பொழுது எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையில் வாய்ப்புகள் குவியும். பெண்கள் இந்த மாதம் எதிலுமே மிகவும் கவனமாக செயல்படுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். விளையாட்டுக்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகக்கூடியதாகும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவீங்க. பயணம் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய வகையில் இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். எதிர்பார்த்த பணம் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திறமையை அதிகரிக்கக்கூடியதாகும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. மனதில் தைரியம் கூடும். மிருகசீரிஷம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாகலாம். எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியம், வாக்குவன்மை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கலாம். தனாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் பணவரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வெள்ளிக்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய நீங்கள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று 11 முறை வலம் வருவது உங்களுக்கு நல்லது. பாடல் பெற்ற தலமாக இருக்கக்கூடிய தலத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவதும் உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் குரு பகவான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கார். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.